கர்மா ரசிகளுக்கு என்னோட பணிவான நமஸ்காரம். ஒவ்வொரு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ப்ரோமோ வரும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு எபிசோட் அப்லோட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சுன்னு இருக்கேள் ஒரு வருஷ காலமாக. இப்போ போன வாரத்துக்கு அப்புறம் அதாவது கர்மா 3 ஒரு தற்காலிகமாக முடிவடைகிறது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு ஏகப்பட்ட, அதாவது நம்பவே மாட்டேன், நீங்கள் அவ்வளவு ரெஸ்பான்ஸ். அதாவது முடிவை பற்றியும் சரி, சார் கர்மா 4 ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சுடுங்க சார் அப்படின்னு பலதரப்பட்ட வேண்டுகோள், விண்ணப்பம், எது வேணாலும் சொல்லலாம். சில பேர் அதிகாரமாக கூட சொல்லியிருக்காங்க. எனக்கும் கர்மாவை தொடரணும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் கர்மா 4ங்கிறது உடனே ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்குண்டான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். இந்த மீன் டைம் எனக்கு என்ன தோணித்துன்னா, அந்த சாட்டர்டே சண்டே 6:30 PM அது ஒரு கர்மா டைமாக இருக்கட்டும். அதனால் அந்த சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு விஷயம் கர்மா சம்மந்தப்பட்ட விஷயம் அதை அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இதுவாக இந்த அக்ரஹாரத்தில் நடித்தவா அவளோட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துண்டா அதை ஒரு 2 எபிசோடாக போட்டேன்னா, அப்போவே சொல்லியிருந்தேன், சரி அக்ரஹாரத்தை பற்றியெல்லாம் நடித்தவாள்லாம் ஷேர் பண்ணிட்டா, சிட்டியில் இருக்கிறவா என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ இந்த சனிக்கிழமை, அதாவது 28ஆம் தேதி சிட்டி, அதாவது சிட்டி போர்ஷன்ஸில் நடித்த ஆர்டிஸ்ட்ஸ் அவளோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க போகிறா. அதுலேருந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோமோ மாதிரி வச்சுக்கணும், ஒரு சின்ன கிளிம்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். As I remember, last year August 1st தான் I think நான் we went to Poneri Raj. நான் ஒரு ஆடிட்டர். எனக்கு நடிக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு பாவட தாவணியில் ஆரம்பித்து கடைசியில் 85 years old பார்ட்டி வரைக்கும் வந்தாச்சு. அனைவருக்கும் வணக்கம். ராஜா பாமூர்த்தி இப்படி தான் என்னுடைய கேரக்டர். 60 வருஷமாக நான் நாடகம் மேடையில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறோம் வேறு யாரும் இருக்க முடியாது. பட் இந்த தொடர் மூலமாக எனக்கு என்ன கிடைச்சா, ஐ குட் ரீவிசிட் மை அக்ரஹாரம். ஒரு ஒன்றுமே தெரியாத மண்ணா என்னை பார்த்தாரு, ஓரளவுக்கு செதுக்கி வெளியில் அனுப்பினாங்க. ஆஸ் அன் ஆக்டர் விஸ்வநாதன் தான் இதில் என்ன போட்டாங்க. முதல்ல நாங்கள் 3 பேர் தான் ராஜபெருமான் தான் சரி. அப்போ தெரியாதுல்ல, தெரியாது, எனக்கு தெரியாது. நான் பாம்பே சாணக்கியாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணிருக்காருன்னு சொல்லுவேன். நான் சொல்ல இன்னொரு விஷயம் நான் இதுக்கு சொல்லியே ஆகணும். இவங்க ஒரு பெரிய டவுட் மாஸ்டர். இவங்க வாய் தோறினாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஐயோ டவுட் கேட்க போறாயோ. ரத்தனசாமி மாதிரி இருக்கவங்க எல்லாம் வெயிலே கொடுத்து வெயிலே ஆனால் அதுதான் அந்த தொழிலுக்கு எதெல்லாம் தேவைப்படுறதோ அதெல்லாம் எல்லாருமே அழகாக. ஏன் எனக்கும் பிரியாவும் முட்டுறது, எனக்கும் அவங்களுக்கு என்ன கனெக்ஷன், ஆக்சுவலி எதனால எனக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்தபோது இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது, எதனால அங்கே நீங்க வந்தா. ஸோ தீஸ் அன்ஆன்சர்ட் क्वेश्चंस will be answered in the Karma 3, I think so.